எஸ் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பேக் டெஸ்டிங் செஷன் தான். நமக்கு நாஸ்டாகில் நம்ம பண்ணுறோம். ஸோ ட்ரிபிள் ஸ்க்ரீன் அப்ரோச் தான் பண்ணணும். இதில் வந்து 2 ஸ்க்ரீன் தான் இருக்குது. நம்ம ட்ரிபிள் ஸ்க்ரீன் போடும்போது இன்னும் ரொம்ப சின்னதாக போகுது. அதனால தான் இதில் பண்ணுறோம், 2 ஸ்க்ரீனில் பண்ணுறோம். ஸோ இது நம்ம PO3 டைம் ஃப்ரேம், ஸ்பெஷல் டைம் ஃப்ரேம் வச்சு தான் நம்ம அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சாதாரண டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்பெஷல் டைம் ஃப்ரேமுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. அது PO3 சைஸ் ரேஞ்சஸும் அந்த PO3 பேஸ்டான டைம் ஃப்ரேமும் இன்னும் எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த என்ட்ரி வந்து நமக்கு வந்து பேக் டெஸ்ட் எந்த அடிப்படையில் நம்ம பண்ணுறோன்னா, முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோல்டு பேக்கில் பார்க்க வேண்டிய கண்டிஷன்ஸ் எதெல்லாம்ங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க்கெட் வந்து எவ்ரி PDRIஸும் வந்து மிரர் பண்ணும். அதாவது மார்க்கெட் சிமெட்ரி வந்து பார்க்கணும். நம்ம முதல்ல சிமெட்ரிக்கல் வியூ வந்து கிடைக்கணும் நமக்கு வந்து மார்க்கெட்டோட. ஸோ அதுக்கு கோல்டு பேக்குங்கிறது 2 ப்ரைம்னு வந்து ஆட் பண்ணும்போது 100% கிடைக்குது. அதாவது 2 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி 100% ஃபுல் ரேஞ்ச் வந்து கிடைக்குது. அந்த ப்ரைம் நம்பர்ஸுங்கிறது ஒரு சிங்கிள் ஒரு ஸ்விங் லோ, ஒரு ஸ்விங் ஹை வந்து கொடுக்குது. அப்போ அந்த ஸ்விங் ஹைஸ் டு அந்த ஸ்விங் லோ வரைக்கும் ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து 100ஆக மாறணும். இதுதான் கோல்டு பேக் சொல்லுது, சிம்பிள். தென் நம்ம வந்து ஸோ இப்போ இந்த PDRI வந்து இதில் ஈவன் 71 அப்புறம் 29 வந்து ஒரு 100% ரேஞ்சு. அப்போது 80 இங்கே வந்து 11, இங்கே வந்து 89 அப்படி வரும்போது இது வந்து 100% ரேஞ்சு. 17ம் 83யும் வந்தால் நமக்கு வந்து 100% ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு ட்ரூ ரேஞ்சு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க்கெட் சிமெட்ரியை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த கோல்டு பேக் படி. அப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது, ஸோ நம்ம முதல்ல மார்க்கெட் சிமெட்ரி வந்து செட் ஆகணும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து கொடுக்கணும். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுங்கிறது ஒரு சி லெவலில் தாண்டிடுச்சுனாலே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது அந்த சி லெவலில் தான் நமக்கு வந்து சி லெவலுங்கிறது ஒரு பார்ட்டிஷனோட 50%. ஸோ இந்த சி லெவலில் தான் ஒரு ஸ்விங் லோ வந்து கிரியேட் ஆகும். இப்போ இது வந்து ஒரு கோல்டு பேக் பார்ட்டிஷன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இது 17, இது வந்து லெவல் 17 அண்ட் இது வந்து 11, 29. ஸோ இது வந்து லிக்விடிட்டி ஒயிட் பார்ட்டிஷன். ஸோ அப்போ அதோட 50% நமக்கு வந்து ஒரு லெவல் இருக்கும். அது வந்து நமக்கு நான் சின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சி லெவல் மாதிரி தான். எவ்ரி 6% பிளாக்கோட 50% சி லெவல். இது வந்து பாருங்கள், இது ஃபேர் வேல்யூ கேப் சோன். இது வந்து 6% பிளாக். இதோட 50%ங்கிறது ஒரு சி லெவல். இந்த இடம் வந்து நமக்கு சி லெவல். அதே மாதிரி 12% பிளாக்கோட 50% இது வந்து லிக்விடிட்டி. இது வந்து 12%. இதோட 50% நமக்கு வந்து ஒரு சி லெவல் தான். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சி லெவலை சுற்றி தான் நடக்கும். ஸோ இந்த இடம் கூட கரெக்டாக ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனது அந்த லெவல். ஸோ முதல்ல இங்கே வந்து ஒரு ஸ்விங் லோ இருக்குது, மார்க்கெட் மேலே போய் உடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்விங் லோ இந்த நான் ஜிபி லெவல் பிரேக் பண்ணி கீழே வந்ததும் நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. ஓகே. தென் இங்கே வந்து நமக்கு ஒரு மைனர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த இடத்துல நமக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்விங் லோ வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போய் ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ வந்து உடைச்சிருச்சு. ஸோ அது வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். என்ட்ரி நமக்கு திரும்பி இந்த இடத்துல வந்தால் நமக்கு என்ட்ரி ஐசிடி படி தான் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்குது. கரெக்டாக அந்த இடம் வந்தால் நமக்கு வந்து என்ட்ரி. அப்போது இது அக்ரெசிவ். அது அந்த சர்டன் மாடல்ஸ் இருக்குது. அதில் இந்த ஓடிஇ மாடலில் நம்ம வந்து கொஞ்சம் அந்த சர்டன் லெவல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து சி லெவல் பிரேக் ஆகி நமக்கு வந்து என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல திரும்பி வரும்போது என்ட்ரி எடுக்கலாம்.
மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் பீடியர் வந்து லிக்விடிட்டி வேர்டு சிம்பிள் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன் வந்து இந்த இடத்துல கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரேக்கரில் வந்து நமக்கு வந்து பிரேக்கரும் ஒரு 12% பிளாக்கு. ஏன்னா அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா லிக்விடிட்டி ஒயிட் மாதிரி தான், ஒரு 12% பிளாக் தான். சம்டைம்ஸ் இது லிக்விடிட்டி ஒயிட் இந்த இடத்துலையும் வரும். அதனால தான் அவர் 12% பிளாக்கு ரெண்டுக்குமே கொடுத்துருக்குது. இந்த இடத்துலயே உங்களுக்கு கன்சல்டேஷனை பார்க்கலாம். அது அது இன்னும் டெப்த்தாக போகும்போது தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அது ஆல்கோ செயினிங் எல்லாம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் சொல்கிறது என்னென்னு. இப்போ வரைக்கும் நமக்கு இந்த சி லெவலுங்கிறது ஒரு நான் ஜிபி லெவலுங்கிறது ஒரு பார்ட்டிஷனோட 50%. ஓகே, ஸோ அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கும். எப்படி மார்க்கெட் இந்த இப்படி ஏறி வந்துட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கறது இந்த இடம் பிரேக் பண்ணும்போது, இந்த ரீசெண்டாக வச்ச லோ வந்து பிரேக் பண்ணும். அதுவும் அந்த லோ வந்து கரெக்டாக அந்த நான் ஜிபி லெவல் ஒரு வந்து சி லெவலில் நமக்கு இருக்கும். அப்போ அது பிரேக் ஆகும்போது இது வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், திரும்பி இந்த இடத்துல வந்தால் என்ட்ரி. இதுதான் கண்டிஷன். ஓகே, டார்கெட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது நம்ம அடுத்த ஆல்கோ டூ இந்த ஆல்கோ பார்த்து வச்சு நம்ம வந்து டார்கெட் எடுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி 1:2ல நம்ம வந்து 1:2, 1:3, அது அவரவரோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து தான் சொல்ல முடியும். ஸோ ஓகே, நம்ம வந்து ஸோ என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு 27 மினிட் கேண்டில். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஆப்டிமல் டீலிங் ரேஞ்ச் வந்து 729. சரியா, 729 தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்டிஷன் சப் ரேஞ்சஸ் அது வந்து 243. இந்த இடத்துல வந்து 243 எடுத்திருக்கிறேன். ஸோ அப்போது இதுக்கு நான் இந்த இடத்துல எடுக்கக்கூடிய காரணம் வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் 71, ஸோ அப்புறம் 29. ஸோ அப்போ 71 + 29 = 100. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கோல்டு பேக் ரேஞ்ச் வந்து நமக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு கோல்டு பேக் ப்ரைஸ். இந்த 29ல் ஒரு கோல்டு பேக் ப்ரைஸ் இருக்குது நமக்கு. அதுதான் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப தான் போகுதுன்னு ஒரு க்ளூ கொடுக்கும் அந்த இடத்துல. சரி, இப்போ மார்க்கெட் இந்த ஹை வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு. அந்த கோல்டு பேக் லெவலுக்கு மேலே போய் ஸ்வீப் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து நமக்கு இப்படி வரும்போதே நமக்கு இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடம் தான் அது. மார்க்கெட் இந்த இடத்துல கூட அப்போ சிமெட்ரிக்கலி நம்ம வந்து கனெக்டட் ஆயிருக்கும். இந்த இடத்துல கூட பார்த்தா உங்களுக்கு எந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிளாக்லேருந்து திரும்பிடுச்சு. ஸோ அப்போ கீழே ரிஜெக்ஷன் பிளாக்ல நமக்கு வந்து ஒரு ஸ்விங் லோ வைக்கணும். கரெக்டா, இந்த இடத்துல ஸ்விங் லோ இருக்குது. சரியா, அந்த ஸ்விங் லோ இந்த இடத்துல கூட இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகணும். ஸோ அப்போ அந்த ரிவர்சல் நம்ம வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருக்கோம். திரும்பி வந்திருக்கு. இதுதான் எனக்கு வந்து டார்கெட்டாக நான் வச்சேன். ஏன்னா இங்கே நல்லா ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்கு. அந்த ஃபேர் வேலி கேப் வந்து அட்லீஸ்ட் இந்த ஃபேர் வேலி கேப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறது நான் டார்கெட் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அங்கேருந்து என்ட்ரி இங்கே வந்து டார்கெட் அடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போது இங்கே வந்து எந்த ஆல்கோ இப்போ வரைக்கும் ரன் ஆகுதுன்னு, ஸோ அந்த ஆல்கோ வந்து இப்போது தெரியல நமக்கு. வந்து ஆல்கோ பார்த்து வந்து எப்படின்னா, ஆல்கோ பார்த்து வந்து ஒன்று ஆல்கோரிதம் 2 அது வந்து கண்டினியூஷன். அப்போ ஆல்கோரிதம் 2 பார்த்து வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ல ஸ்டார்ட் ஆகி பிரேக்கர்ல இருந்து எஃப்இஜி வந்து ஆப்போசிட் பிரேக் ஆர்டர் பிளாக் வரைக்கும் போய் மிட்டிகேஷன் வரைக்கும் வந்து லிக்விடிட்டி ஒயில எண்ட் ஆகுது. ஸோ இது ஒரு எண்டிங் பார்த்து லிக்விடிட்டி ஒயில. அதுக்கப்புறம் இது கன்சல்டேஷன் ஆரம்பிச்சு மறுபடியும் ஹைஸு ஒரு லோஸ் வந்து சர்ச் பண்ணும். ஆல்கோரிதம் சர்ச் கீ வந்து ஹைஸ் ஒரு லோஸ் தான் ஒரு P3 ரேஞ்சில். ஸோ அதுக்கு அங்கே போய் தான் அடுத்த நெக்ஸ்ட் ஆல்கோரிதம் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ நமக்கு பேசிக்ஸ் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் அட்வான்ஸ்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆல்கோ செயினிங் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். ஆல்கோ செயினிங்ல நம்ம வந்து இந்த சர்டன் PDRS வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்மில் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த செயினிங் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளாக சொன்னால் ரீசெண்டாக ICT டீச்சிங்ஸில் என் டாக் அண்ட் வாக், நியூ வீக் ஓப்பனிங் கேப்ஸ் அண்ட் நியூ டே ஓப்பனிங் கேப்ஸ்,
இதை வச்சு நமக்கு வந்து ஹை ஆஃப் த டே ஒரு லா ஆஃப் த டே ஒரு ஹை ஆஃப் த வீக் ஒரு லா ஆஃப் த வீக் இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது நமக்கு கோல்ட் பேக் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி கோல்ட் பேக் லெவல்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து மெஷர் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த கேப் அந்த என் வாக் ஒரு என் டாக் அந்த கேப்பில் நம்ம வந்து மேனுவலாக ஃபிப் செட்டிங்ஸ் வச்சு மேனுவல் கோல்டு பேக் ஃபிப்பு வந்து யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி நமக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ அதே மாதிரி நம்ம அந்த ஃபேர் வேல்யூஸ் அந்த முக்கியமான அந்த ஃபேர் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து இதில் கோல்டு பேக்கில் நம்ம வந்து எடுத்தா நமக்கு வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். ஹை ஒரு லோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் அந்த இடத்துல. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் நமக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அதே மெத்தேடு தான் நமக்கு வந்து ஆல்கோ செயினிங். அது வந்து சர்டன் பிடிரைஸ்க்குள்ள ஒரு சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது. அது வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட். உங்களுக்கு வந்து பேசிக்கில் நம்ம வந்து அல்குரிதம் 1 ஆர் 2 அது வந்து அதுவே போதும். நமக்கு வந்து இன்னர் டெப்த்தாக எதுவும் வேணாம். நமக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 1:2லே நமக்கு வந்து சூப்பர் டெக்னிக்ஸ் இருக்குது ரிஸ்க்லே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில். அப்போ அது யூஸ் பண்ணி இந்த ஒரு 2 to 3 மாடல்ஸ் இருக்கு. அந்த ஒரு அதை வச்சு நமக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராக ஈஸியாக மாறலாம். ஆனால் ரிஸ்க் ப்ரொஃபைல் அந்த சைக்காலஜி லெவல் வந்து நீங்கள் செட் ஆகணும். சைக்காலஜிக்கல் லெவல் வந்து நம்ம வந்து கொஞ்சம் செட் ஆகணும். அப்படி ஒரு பிளான் வந்து போடணும். அந்த ட்ரேட் த மார்க்கெட் கிடையாது, ட்ரேட் த பிளான். அதுதான் நான் வந்து சொல்ல வர்றேன். இந்த ட்ரேட் த பிளான் லாஸ்ட் நம்ம அப்படிதான் திங்க் பண்ணணும். ட்ரேட் த பிளான் அப்படி இருந்தால் ஈஸியாக நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறலாம். ஓகே, ஈவன் கோல்ட் பேக் இல்லைன்னா கூட நமக்கு வந்து பண்ண முடியும், இல்லைன்னு சொல்லலை, பண்ண முடியும். சும்மா ஐசிடி வச்சே நம்ம பண்ணலாம். இன்டைரக்ட் மெத்தேடு வச்சே நம்ம டைரக்ட் பண்ணலாம். அப்போ டைரக்ட் மெத்தேடு எப்படி அதுவே இவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலும் அப்புறம் அந்த சைக்காலஜிக்கிலும் கரெக்டாக வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட்டபுளாக மாறலாம். அப்போது கோல்டு பேக் இருக்கும்போது அதோட டபுள் மடங்கு தான் இங்கே. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்கரில் ப்ரைஸ் வந்து ஏறுறது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிரேக்கர் இல்லை இங்கேருந்து. ஸோ இது வந்து இப்போ கீழே தான் நமக்கு வந்து வருது. காரணம் இங்கே 71, ஸோ 29. ஸோ அப்போ 100% ரேஞ்ச் வந்துருச்சுன்னா மார்க்கெட் டிம் ஆகும், கீழே வரும். ஸோ டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை பாருங்கள், இதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் நம்ம பார்த்து வந்து அல்கோரிதம் 2, அதாவது அல்கோ 2ங்கிறது ரிஜெக்ஷன் அண்ட் பிரேக்கர் அண்ட் எஃப்இஜி அண்ட் ஓபி. இதுதான் நமக்கு வந்து பாத்து, ஆல்கோ பாத். ஸோ இந்த பாத் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் போகிறோம். ஸோ அப்போது அந்த கண்டினியூஷன் என்ட்ரி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கேப்சர் பண்ணணும். அடுத்தது அவ்வளோதான். ஓகே, ஃபெயில் ஆயிடுச்சு இந்த இடத்துல. இந்த ஆல்கோ வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குலிபிரியங்கிறது அல்கோரிதம் ஃபெயில் ஆகலாம், ஒரு ஸ்டார்ட் ஆகலாம் இந்த இடத்துல இருந்து. ஈக்குலிபிரியம் லோ, டீலிங் ரேஞ்சு, ஹைஸ் அண்ட் லோஸ், அந்த ஈக்குலிபிரியம் இதெல்லாம் வந்து ஒரு ஆல்கோ ஃபெயில் ஆகுறது, அடுத்த ஆல்கோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. 14 ஆல்கோஸ் எக்ஸ்ட்ரா நான் வந்து என்னோட பர்சனலாக நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது அதில் எனக்கு தெரியும் எப்படி ஆல்கோ இந்த இடத்துல ஃபெயில் ஆகும், இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஆல்கோ வந்து எப்படி வந்து கேப்சர் பண்ணலான்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். அது வந்து அட்வான்ஸ்டு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரைஸ் வந்து என்ன பண்ணிடுச்சு, ரிஜெக்ஷன் செக்ஷன் எடுக்குது, அப்புறம் ஆர்டர் பிளாக்ல நிற்கிது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு
அன்ஃபுல்ஃபில்டு ரேஞ்சு. அன்ஃபுல்ஃபில்டு ரேஞ்சுங்கிறது ஒரு கோல்டு பேக் லெவலை தொடாம எபோ or பிலோ ஸ்விங் ஹை or ஸ்விங் லோ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நடுவில் இருக்கிற இந்த கேப் தான் அன்ஃபுல்ஃபில்டு ரேஞ்ச். சரியா? இப்போ மார்க்கெட்டிங் என்ன பண்ணிடுச்சு, 11ல் நமக்கு வந்து ஸ்விங் ஹை இருக்கு. எப்போ நமக்கு என்ட்ரி டைம் வந்து இதுதான் டைம் அண்ட் ப்ரைஸ் தியரி, டைம் அண்ட் ப்ரைஸ் ட்ரேடிங். இது நமக்கு இப்போ தெரியாது. கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுன்னா நீங்கள் உங்களோட டைம் வந்து கோல்டு பேக் காட்டி கொடுத்துரும். எப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கணும், எப்போ நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும், எப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும், எல்லாமே கோல்டு பேக் காட்டி கொடுத்துரும். எவ்ரி கில்சான்ஸும் வந்து ஒரு நியூயார்க் கில்சான்ஸு எல்லாமே வந்து எவ்ரி அவர் சொல்லியிருக்கார் ஐசிடி. ஆனால் எல்லா டேயும் அது கன்சிஸ்டண்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நமக்கு ஒரு சர்டன் டைம் வந்து காட்டி கொடுக்கும் கோல்டு பேக். இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சா? இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதுதான் பொறுமை. இந்த ட்ரேடிங்கில் இருக்கிற அந்த டிசிப்ளின், இந்த பொறுமையாக இருக்கிறது வந்து இதுதான். அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, ப்ரைஸ் வந்து வர்ற வரைக்கும் வெயிட். எஸ், தென் வந்துருச்சு. இப்போ வந்துருச்சு. வந்த போது நம்ம என்ன ஆயிடுச்சு, இதுதான் இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து இந்த லெவல் வந்து மார்க் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த லெவலில் டச் ஆகும்போது இந்த டைம் வந்து 9:45 9:45 மார்க்கெட் வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 9:30 ஜூடாஸ், அது 9:30 ஜூடாஸ். ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் இந்த டைம் ஃப்ரேம், அதாவது 3 மினிட் கேண்டில்ஸ் நமக்கு பார்க்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த லோ பிரேக்கர் தான். எஸ். ஸோ நம்ம டைம் ஸோ பாருங்கள் 9:30 ஆகும்போது அந்த ஜூதாஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. எஸ் எஸ் 9:30 ஜூடாஸ் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் இங்கே நமக்கு பிரேக்கரு, பிரேக்கர்லேருந்து திரும்பணும்னா நமக்கு பிரேக்கரில் ஒரு ஹை இருக்கணும், ஒரு கன்சோலிடேஷன் மார்க்கெட் மேக்கர் ப்ரொஃபைலு அது கூட பார்க்கலாம். மார்க்கெட் மேட் இது பை ப்ரொஃபைலு. ஒரே செகண்ட் கைஸ். ஹாய். அப்போ இது பை ப்ரொஃபைலு. அப்போது மார்க்கெட் நம்ம லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம டைம் ஆயிடுச்சு. ஸோ அலர்ட்டாக இருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி வரும்போது நெக்ஸ்ட்டு நமக்கு மார்க்கெட் இப்படி சில இடங்களில் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். சரியா? இந்த இடத்துல டைரெக்டான என்ட்ரியே போடுவேன். அதுதான் நம்ம கோல்டு பேக் லெவல்ஸில் ட்ரஸ்ட் வைக்கணும். நம்ம வந்து ஓபி அடிக்கடி சொல்லுவார், ட்ரஸ்ட் த கோல்டு பேக் லெவல்ஸ்.
சில இடங்கள்ல நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா சில டைம்ஸ் என்ட்ரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்த்து திரும்பி வராமல் கூட திருச்சி போகலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் அதுதான் பண்ண போகிறேன். இது லிக்விடிட்டி வாய்டு திரும்பி இங்கே போய் இங்கே திரும்பி இப்படியெல்லாம் வச்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்குதா நான் இந்த லெவல்லே வந்து பை பண்ணிட்டேன். நமக்கு ஒரு 50 ஹேண்டில்ஸ் ஆவது ஒரு இருக்கிறது நல்லது. 50 ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆர்டர் பிளாக் வந்து டார்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடம் ஃபேர் வேல்யூ. ஸோ இந்த லெவல் 11 லெவல் ரேஞ்ச் எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த ரேஞ்சு டார்கெட் பண்ணும்போது இந்த ரேஞ்சு வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் லெவல் வந்து இது. இந்த கரண்ட் ரேஞ்சோட மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் லெவல் வந்து இது. ஸோ நம்ம மேக்ஸிமமே வச்சுக்கலாம், பரவாயில்ல. ஏன்னா இந்த இடம் மேக்ஸிமம் வைக்கலாம். ஏன்னா இது ஆர்டர் பிளாக், இது 980 ஜூடாஸ் வேற. ஸோ அப்போ ஆர்டர் பிளாக் வேற. இந்த பார்ட்டிஷன் வந்து ஆர்டர் பிளாக். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன், நெக்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே நமக்கு வந்து இந்த இடம் ஃபேர் வேல்யூ கேப் தான் விற்கும். ஆர்டர் பிளாக்கு. ஸோ கேப் தான் நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அது அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த என்ட்ரி பார்க்கலாம். ஸோ எஸ், ஓகே, டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அப்போது அந்த ஒரு 50 ஹேண்டில்ஸ் என்னோட கணக்கு, அது என்னோட ப்ரொஃபைலுக்கு நான் வச்சிருக்கிறது. உங்களுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து செட் ஆகும்போது எவ்வளோ ஹேண்டில்ஸ் வைக்கலாங்கிறது நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அது உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலு. அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மிட்டிகேஷன் பிளாக் வரைக்கும் வந்து இந்த 53 லெவலில் டச் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் தாண்டிடுச்சுன்னா நமக்கு இந்த இடம் மாதிரி ஈக்குலிபிரியம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ஒரு சிங்லோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு சிங்லோ ஈக்குலிபிரியத்திலே கூட வச்சுட்டு போகலாம். அதனால தான் கொஞ்சம் இறக்கி வச்சேன். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ட்ரியில் மார்க்கெட் என்ன பண்ணுது, ஆர்டர் பிளாக்குக்கு திரும்ப ஏறுது. ஆர்டர் பிளாக்ல ஏறுது மார்க்கெட். ஸோ அப்போது ஆர்டர் பிளாக் பார்ட்டிஷனில் ஏறி மார்க்கெட் ஒரு இந்த எம்டிஏ கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அதுதான் நமக்கு ஒரு இந்த இடத்துல பை, நம்ம பயாஸ் வந்து பை ஆயிடுச்சு. ஏன்னா எம்டிங்கிறது அது வரை ஹிப்போ வச்சிருக்கிறது, ஹிட் அண்ட் ஆர்டர் பிளாக். எம்டிங்கிறது மீன் த்ரெஷால்டு. அதாவது மீன் த்ரெஷால்டுங்கிறது ஒரு ஆர்டர் பிளாக்கோட 50%. ஆர்டர் பிளாக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து 8% பிளாக். மற்றபடி எல்லாமே 6% பிளாக் தான். அப்போ ஒரு எம்டி பிரேக் ஆயிடுச்சுனாலே, ஒரு ஆர்டர் பிளாக் வந்து பிரேக் ஆகும்போது அந்த ரேஞ்சு வந்து அதாவது மேலே தான் நம்ம வந்து இப்போ இது எம்டி மேலே பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு ப்ரைஸ். அப்போது நம்ம பயாஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பயாஸ் வந்து எப்போவுமே புல்லிஷாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம பயாஸ் புல்லிஷு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஆர்டர் பிளாக், நமக்காக ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிரியேட் பண்ணும் ப்ரைஸ் வந்து. அப்போது நமக்கு நெக்ஸ்ட் என்ட்ரியை கொடுக்கும். இப்போ வந்து பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கன்சிக்யூட்டிவாக ப்ரொஃபைல் செட் பண்ணோம். நம்ம கன்சிக்யூட்டிவாக நம்ம எத்தனை வின்னிங் ட்ரேட்ஸ், எத்தனை லோசிங் ட்ரேட்ஸ் நம்ம ஸோ கன்சிக்யூட்டிவாக நமக்கு வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் லோசிங் ட்ரேட்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் என்ட்ரி எடுக்கும்போது. அப்படி இருக்கும்போது அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும், ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம பார்த்துருக்கோம். இங்கேருந்து கீழே அடித்தோம். செகண்ட் என்ட்ரி நமக்கு வந்து இங்கேருந்து மேலே போயிடுச்சு. அதுவும் வந்து வின்னிங் ட்ரேடு தான். தேர்ட் என்ட்ரி நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சிஇ லெவலு பாருங்கள். சிஇ லெவலு 50%ல் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். எஸ், எஸ், நமக்கு ஓபி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து டீலிங் ரேஞ்சு லோ.
ஸோ அப்போ டீலிங் ரேஞ்ச் லோவுக்கு டீலிங் ரேஞ்ச் லோவில் லோ வச்சிருக்கு, லோ ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து சரியான ஒரு அடி கீழே ஒரு ஸ்டாப் ரன் வந்து கிடைச்சிருச்சு நமக்கு. இதுவும் இது ஸ்டாப் ரன் வந்து நமக்கு 81 பிப்ஸ் இருக்கும், சாரி ஹேண்டில்ஸ் இருக்கும். ஏன்னா இது 729ஓட ரேஞ்சு. அதில் 81ஓட ஸ்டாப் ரன் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ அப்போ இது மெஷர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து 81 ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்கும் இந்த இடத்துல. 81 வந்து கொடுக்கும். ஸோ அப்போ இது வந்து இங்கே 81 இருக்குது. ஸோ அப்போ 81 ஸ்டாப் ரன் நமக்கு கொடுத்தாச்சு. அப்போ அப்படி இருந்தால் நமக்கு வந்து இந்த ரிஜெக்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த ரிஜெக்ஷன் பிளாக் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நான் இந்த ஹிப்போவில் என்ட்ரிய இந்த ஹிப்போ தான் நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஹிப்போவில் வந்துருச்சு ப்ரைஸு. ஸோ இவன் வந்தால் கூட இவன் இங்கே வரைக்கும் தான் வருவான். ஆனால் சம்டைம்ஸ் இங்கேருந்து தெரிச்சு போகலாம், பரவாயில்ல. நம்ம வந்து இந்த இடத்துல அப்போ லோ டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். நம்ம டைம் எப்போ ஆகுதுன்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ப்ரைஸ் பார்ட்டில் வச்சு தான் மட்டும் வச்சு தான் நமக்கு வந்து என்ட்ரியே பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஏஎம்டி சைக்கிள்ஸும் ப்ளாட் பண்ண வேண்டியது இருக்குது. டைம் பார்ட்டு வந்து பார்க்கணும். அப்போ தான் அந்த எம் சைக்கிளில் ட்ரேடு வந்து எம் சைக்கிளில் மேனிப்புலேஷன் ஸ்டாப் ரன்ஸ் வந்து கொடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைக்கிள் ஆகும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கும் ப்ரைஸ் வந்து. நம்ம எம் சைக்கிளில் தான் நான் வந்து ட்ரேடு ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா எம் சைக்கிள் ஒரு அக்ரெசிவ் ஸ்டாப் ரன் வந்து கொடுக்கும். ஸ்னைப்பர் ட்ரேட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல தான் கொடுக்குது நமக்கு மார்க்கெட் வந்து. அதுக்கப்புறம் நம்ம எம் சைக்கிள் எடுத்த அந்த ட்ரேடு வந்து நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணலாம்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா, பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட உங்களுக்கு டார்கெட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைக்கிள் அந்த டைம் பேஸ்டு டார்கெட் ப்ரொஜெக்ஷன் அது வேற. ஓகே, இது இங்க இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் மார்க்கெட் அப்போ இந்த லோவர் டைம் ஃப்ரேம் ஆல்கோரிதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம் ஆல்கோவில் நம்ம லிக்விடிட்டி ஓய்டு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்விங் வைக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கீழே வந்தால் நமக்கு வந்து என்ட்ரியை ப்ளாட் பண்ணலாம். கீழே வரும்போது நமக்கு வேலிடான ரிஜெக்ஷன் இந்த இடத்துல இருக்குது ஆல்ரெடி. ஸோ அப்போ கீழே வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரிஜெக்ஷனுங்கிறது இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் தான், சப்ரேஞ்ச் இதுக்குள்ளே இருக்கிற 243 சப்ரேஞ்ச். ஸோ அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கீழே வரைக்கும் வந்தால் இந்த இடத்துல இது வந்து நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட். இப்போ டைம் என்ன ஆயிடுச்சு? டைம் வந்து 20:42. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பிரேக்கர் வரைக்கும், இந்த பிரேக்கர்ல இருந்து இப்படி லோ வச்சிருச்சுன்னா இந்த பிரேக்கர் வந்து ஆக்டிவேட் ஆகி கீழே ஒரு அடி அடிச்சு மேலே போகிறது பார்க்கலாம். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எஸ் எஸ் பிரேக்கர். அதாவது இங்கே லோ இருக்குது, இங்கே லோ இப்படி இருக்குதுன்னா அதாவது இந்த 80 நான் ஜிபி லெவலில் லோ இருக்குது, ஒரு 17 லெவலில் ஃபேர் வேல்யூ சிஇ லெவலில் எல்லாமே வந்து ஒரு லோ வச்சிருச்சுன்னா பிரேக்கர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நான் நம்ம குரூப்பில் அதோட டெம்ப்ளைட்ஸ் வந்து கொடுத்துருக்குற எப்படியெல்லாம் வர சான்ஸ் இருக்குது, பிரேக்கர் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆக எந்த பிரேக்கர் என்ட்ரி எடுக்கும்போது நம்ம எதெல்லாம் பார்க்கணுங்கிறது நான் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கார்டில் சாரி டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த லிங்க் வந்து நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிரேக்கர் வந்து இப்போது ஆக்டிவேட் ஆகி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அடுத்தது லிக்விடிட்டி ஓய்டு ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் பண்ணி மேலே போகும்
ப்ரைஸ் வந்து மேலே போகும். கண்டிப்பாக போகும். கண்டிப்பாக அது போக தான் போகுது. உங்களுக்கு பார்க்கலாம். எஸ். எஸ். ஸோ அப்போ இப்படி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் அப்போ இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக் வந்தாச்சு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்லேயே நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஏன்னா இது இங்கே இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்குங்கிறது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிளாக் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும் ப்ரைஸ் வந்து. அப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு என்ட்ரியை பிளாட் பண்ணலாம். சாரி, இந்த எம்டியில் கரெக்டாக அந்த எம்டியிலே வச்சு என்ட்ரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எம்டியில் என்ட்ரி எடுத்துருக்குச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதுதான் நான் சொன்னேன். அந்த அக்ரெசிவான ஃப்ளெக்சிபிள் ஆகணும் கொஞ்சம் சில டைமில். எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் திரும்பி வந்து என்ட்ரி எடுக்கிறோம், ஆல்கோரிதம் 2 எந்த இடத்துல, ஐன்ஸ்டீன் மாடல் எந்த இடத்துல, எந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறது எல்லாமே வந்து கோல்டு பேக் சொல்லி கொடுக்கும். ஓகே, தென் இந்த இடத்துல என்ட்ரி நமக்கு வந்து டார்கெட் வந்து இதை வச்சு ப்ளாட் பண்ணலாம். டார்கெட் நான் வந்து பிரேக்கர்லேயே நம்ம வந்து டார்கெட் போடலாம். பாருங்க, பிரேக்கர்லேயே டார்கெட்டு அப்படின்னா இது வந்து 233 ஹேண்டில்ஸ் 1:8 கொடுக்குது இந்த என்ட்ரி அப்படிங்கிறது. ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா இந்த என்ட்ரி 1:8 கொடுக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. சரியா? ஸோ கொஞ்சம் இந்த ரிஜெக்ஷன் பிளாக் சம்டைம்ஸ் வீக் டூ த டேமேஜ். அதனால் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 33 பிப்ஸ் நம்ம வந்து ரிஸ்க்கு. ஒரு ஆவரேஜ் தானே வந்து 50. இந்த இடத்துல 33 போதும். ஏன்னா இதுக்கு கீழே வந்தால் கீழே தான் போகும். இதுக்கு கீழே வரக்கூடாது ப்ரைஸ். இந்த ரிஜெக்ஷன் வரைக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வரணும். அதுக்கு கீழே போகவே கூடாது ப்ரைஸ். அதுக்கு கீழே போனால் அது இதுக்கும் கீழே வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த இந்த பிளாக் இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்துடும். அப்படி வரக்கூடாது. அதுதான் நமக்கு வந்து கண்டிஷன். இந்த என்ட்ரிக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல வரக்கூடாது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு ஸ்விங் லோ வந்து கிரியேட் ஆகிறது மட்டும்தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, டூ டைட்டாக இருக்குது எஸ்எல். அதனால தான் ஸ்ப்ரெட்டு வந்து எடுத்து விட்டுரு இந்த என்ட்ரி. ஸோ ஆனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் அந்த 50 ஹேண்டில்ஸ்னா அது ப்ராப்பராக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, பிளானு இதுதான். அப்போ அந்த பிளானில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பண்ணணும். ரிஸ்க் ப்ரொஃபைலில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, தென் அதுக்கப்புறம் ப்ரைஸ் டார்கெட் அடிச்சிருச்சு, ஈஸியாக டார்கெட்டு. தென் அப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ன ஆயிடுச்சு, பிரேக்கரில் போயிடுச்சு. ஸோ நான் சொன்னேன்ல, வேலிடான ரிஜெக்ஷன் இந்த இடத்துல ஸ்டாப் ரன் முடிஞ்சிருச்சு. அதனால தான் இந்த இடம் அக்ரெசிவாக எடுத்துருச்சு ப்ரைஸ் வந்து. ஓகே, தென் எஸ், இந்த பிரேக்கரில் நமக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்